ஆஸ்திரேலியா முழுவதும் பெய்து வந்த கடும் பனி தற்போது உருக தொடங்கியுள்ளதால் 73 பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சுற்றுச்சூழல் முகாமை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளதோடு வரும் நாட்களில் நிலைமை தீவிரமடையலாம் என்றும் கூறியுள்ளது. இதில் இங்கிலாந்தில் 54 இடங்கள், ஸ்காட்லாந்தில் 7 இடங்கள் மற்றும் வேல்ஸில் 8 இடங்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. கோரிட்டி புயலை தொடர்ந்து வெப்பநிலை உயர்ந்து வருவதால் பனி வேகமாக உருகி ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. குறிப்பாக பர்மிங்ஹாம் மற்றும் மிட்லாண்ட்ஸ் பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்களின் முக்கிய ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பான நீர் புகாத பெட்டிகளில் வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே மின்சாரம், எரிவாயு மற்றும் குடிநீர் இணைப்புகளை துண்டித்து முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அத்தியாவசிய மருந்துகள், குடிநீர், டார்ச் லைட் மற்றும் மொபைல் சார்ஜர்கள் அடங்கிய வெள்ள தடுப்பு உபகரண பெட்டியை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வெள்ளம் தேங்கியுள்ள சாலைகளில் வாகனங்களை ஓட்டுவதையோ அல்லது நடந்து செல்வதையோ முற்றிலும் தவிர்க்குமாறு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வளர்ப்பு பிராணிகள் மற்றும் வாகனங்களை பாதுகாப்பான மேட்டு பகுதிகளுக்கு மாற்றுவது நல்லது என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தின் கடும் குளிருக்கு தற்போது வெப்பநிலை உயர்வு ஆறுதல் அளித்தாலும் பனி உருகுவதால் ஏற்படும் வெள்ளம் புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. வானிலை மாற்றங்களை கவனித்து உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை உடனுக்குடன் பின்பற்றுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.